ஹலோ ஆக்டிவ் ட்ரேடர்ஸ். நான் ஹரிஷ், எபிரெஸ்டர் ரிசர்ச் அனலிஸ்ட். டிஸ்க்ளைமர்: பங்கு சந்தையில் முதலீடு செய்வது சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது. முதலீடு செய்வதற்கு முன் அனைத்து தொடர்புடைய ஆவணங்களையும் கவனமாக படிக்கவும். குறிப்பிடப்பட்டுள்ள பங்குகள் விளக்க நோக்கத்திற்காக மட்டுமே, பரிந்துரைகள் அல்ல. நம்மளோட ப்ரீமியம் சர்வீசஸ் பற்றின டீட்டெயில் வேணும்னா 9944759616 இந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். 3 ஜூலைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ரேடார் மார்க்கெட் இன்னைக்கு புல்லிஷாக க்ளோஸ் வச்சிருக்கு. எஸ்பெஷலி அந்த 24,000 லெவலுக்கு மேலே கீழே 100 பாயிண்ட்ஸ்லேயே கிட்டத்தட்ட ஒரு 1 to 2 வீக்ஸ் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இன்றைக்கி டெசிசிவாக அந்த 24,000க்கு மேலே உங்களுக்கு கிட்டத்தட்ட 24,194 வரைக்கும் போயிட்டு உங்களுக்கு 24,175 க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நியர்லி உங்களுக்கு ஒரு 0.71% பாசிட்டிவ் க்ளோஸ் வச்சுருக்கு. பேங்க் நிஃப்டி இன்றைக்கி ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிருக்கு. ஏன்னா செக்டார் ரொட்டேஷனில் இன்றைக்கி ஐடி லீட் பண்ணிடுச்சு. சென்செக்ஸும் கிட்டத்தட்ட 0.75% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. இதை பார்க்கும்போது ஓவராலாக, ஏன்னா நிஃப்டியில் கிட்டத்தட்ட உங்களுக்கு 14 செக்டார்ஸ்க்கு மேலே இருக்குது, சென்செக்ஸ்லேயும் அந்த மாதிரி இருக்குது. அப்போ எல்லா செக்டர்லேயுமே ஒரு ஓவராலாக ஒரு புல்லிஷ்னஸ் இருக்கிறத நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. 2 நாளைக்கு முன்னாடி மார்க்கெட் மூட் மீட்டர் பீரிஷில் இருந்தது, நேற்று நியூட்ரலுக்கு வந்தது, இன்றைக்கி ஸ்ட்ராங் புல்லிஷ்க்கு வந்துடுச்சு. இப்போ டாப் கெய்னர்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி உங்களுக்கு ஐடி இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நாம் சொன்ன மாதிரி ஒரு மிக்சட் பேக்காக இருக்குது. இது NSE 500 டாப் மூவர்ஸு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள், 2 ஐடி ஸ்டாக்ஸ் இங்கே இருக்குது. ஃபோர்ஸ் மோட்டார்ஸ், அப்போலோ டயர்ஸ் ஆட்டோமொபைல் செக்டாரில் இருக்குது. பர்சிஸ்டன்ஸ் சிஸ்டம், டாடா டெக்னாலஜிஸ், திரும்ப ஐடி, எக்ஸைட் இண்டஸ்ட்ரி, ஆன்சிலரி, மேப்மை இந்தியா, பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸ், ஜென்சார் டெக், இந்த மாதிரி உங்களுக்கு கம்பைண்டாக ஒரு பர்டிகுலர் செக்டார், ஈவன் தோ ஐடி தான் இன்றைக்கி டாப் கெய்னரில் நல்லா டாமினண்ட்டாக இருந்தாலும் உங்களுக்கு ஓவராலாகவே ஒரு புல்லிஷ்னஸ் எல்லா செக்டார்லேயும் மிக்சடாக வந்துட்டுருக்கு 2-3 நாளாகவே. இப்போ இது ஓரளவுக்கு பாசிட்டிவான சைன் தான். டாப் லூசர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி பேங்க் ஃப்ளாட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் சில செக்டார்ஸ் உங்களுக்கு ஃப்ளாட்டாக இருந்திருக்கு. இது எல்லாமே ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் தான். ஸோ இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் வின்னர்ஸில் நிஃப்டி ஐடியும் பாசிட்டிவில் இருந்தது. மிட் அண்ட் ஸ்மால் ஐடி அண்ட் டெலிகாமும் ஓரளவுக்கு பாசிட்டிவில் இருந்தது. ரியாலிட்டி நேற்றும் பாசிட்டிவில் இருந்தது, இன்றைக்கும் பாசிட்டிவில் இருக்குது. இன்றைக்கோட லூசர்ஸ் நிஃப்டி மீடியா அண்ட் ஆயில் அண்ட் கேஸாக இருந்தாலும் வெரி இன்சிக்னிஃபிகண்ட் தான். 0.1%க்குள்ளே தான் லாஸ் ஆகிருக்கு. அது பெருசாக நம்ம எடுத்துக்க முடியாது. ஓவராலாக புல்லிஷாக தான் இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். இன்றைக்கோட ஆப்ஷன் டேட்டாவோட கீ லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ லாஸ்ட் வீக் இந்த 2-3 நாளாக பார்த்துருந்தீங்கன்னா நிஃப்டியோட இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24,000 இந்த ரேஞ்ச் ரொம்ப கம்மியாக இருந்தது. இப்போ கால் ஓய் புட் ஓய் பில்டப் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 பாயிண்ட்ஸ் வேரியேஷனில் பில்டப் ஆகிருக்கு. ஸோ கால் ரைட்டிங் 25,000லேயும் புட் ரைட்டிங் 24,000லேயும் இருக்குது. அப்போ 24,000 சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும், 25,000 ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். கிட்டத்தட்ட ஒரு 1000 பாயிண்ட் ஒரு ரேஞ்ச் வாலட்டிலிட்டிக்கான ரேஞ்ச் இருக்குது. ஸோ 24,000க்கு மேலே ஸ்ட்ராங்காக க்ளோஸ் வச்சிருக்கிறதுனால இந்த 24,000க்கு மேலே இருக்கிற வரைக்கும் நம்ம நியூட்ரலில் இருந்து புல்லிஷ் பேஸ் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா ஒரு 2,000 பாயிண்ட் ரேஞ்சில் உங்களுக்கு இருக்குது. சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரோவாக இருக்குது. ஸோ இது பார்க்கணும். நாளைக்கு நாளான்னைக்கு என்னங்கிறது பார்க்கலாம். ஏன்னா இன்றைக்கி சென்செக்ஸ் எக்ஸ்பிரி. ஸோ நாளைக்கு நாளான்னைக்கு இந்த ரேஞ்ச் எப்படி வைட் ஆகுறதுங்கிறது நம்ம பார்க்கலாம். அன்யூஷுவல் வால்யூமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பைண்டாக வந்திருக்கு. பாருங்கள், ஆதித்ய பிர்லா ஃபேஷனில் வந்திருக்கு, ஒரு டூரிசம் கம்பெனி, டெக்னாலஜி கம்பெனி, ஸோ இந்த மாதிரி சொனாட்டா சாஃப்ட்வேர் ஐடி கம்பெனி, ஹெல்த் கேர், இந்த மாதிரி அக்ரி பிஸ்னஸ் ஒரு மிக்சட் வேகாக தான் இருக்குது. ஒரு பர்டிகுலர் செக்டார் மட்டும் இல்லை. இந்த மாதிரி மிக்சடாக இருக்கிறதும் நல்லது தான். ஏன்னா எல்லா செக்டார்லேயும் புல்லிஷ்னஸ் அந்த ஸ்டாக் வைஸ் மொமெண்டம் பொறுத்து, அந்த கவுண்டரை பொறுத்து புல்லிஷ்னஸ் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். நாளைக்கான வாட்ச் லிஸ்ட்டு, இது வாட்ச் லிஸ்ட் தான், பைசெல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இதில் 4 ஐடி கம்பெனிஸ் இருக்குது. ஓகேங்களா? இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், கேபிஐடி டெக்னாலஜிஸ் அண்ட் ஜென்சார் டெக்கு. இதனாலும் ஐடி. SBI 1050 அந்த ரேஞ்சை அந்த ஒரு ஸ்விங் ஹை இருக்குது, அந்த இடத்த நியர் பண்ணுது. பிரேக் அவுட் நடந்தாலும் நடக்கலாம். ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸும் ஓரளவுக்கு நார்மலான, இப்போ பேங்க்ஸுக்கெலாம் இதுவே ஒரு நல்ல ஒரு லார்ஜ் ஸ்கேல் பேங்க்குக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் தான். நேரம் ஒரு நல்ல பாசிட்டிவில் இருக்குது. அதே மாதிரி இது ஒரு ட்ராவல் கம்பெனி. இது டெக் மொமெண்டம் நல்லா இருக்குது. வால்யூம் அன்யூஷுவல் வால்யூம் இதில் வந்திருக்கு. ஏன்னா இதில் பாருங்கள், சேல்ஸ் உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் +82.5% இயர் ஆன் இயரும், ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸும் உங்களுக்கு 6.3% இயர் ஆன் இயர் இருக்குது. சேல்ஸ் நல்லா பாசிட்டிவாக இருக்குது. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் நார்மலாக இருக்குது. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் ஒரு 15-20% இருந்ததுன்னா இயர் ஆன் இயர் க்ரோத்து இது இன்னும் பெஸ்ட்டாக எடுத்துக்க முடியும். பட் இதுக்கே அன்யூஷுவல் வால்யூம் வந்திருக்கு. நாளைக்கான கீ லெவல்ஸு, நிஃப்டிக்கான ரெசிஸ்டன்ஸு 24,275 to 24,300,
சப்போர்ட் 24,050 to 75. பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ்க்கான லெவல்ஸை நீங்கள் பார்த்துக்கோங்க. இன்றைக்கான கீ டேக்அவே ஐடி தான் மார்க்கெட்டை லெட் பண்ணியிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக லார்ஜ் கேப்பில் வந்து பையிங் நடந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சானா கிடையாது. நம்ம ஆல்ரெடி பேசிகிட்டு இருந்தோம், நிறைய ஐடி ஸ்டாக்ஸ் 52 வீக் லோ ஹிட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி. அந்த லார்ஜ் கேப் வந்து நல்ல ஒரு ப்ரைஸ்கில் கிடைக்கிறதுனால நிறைய ஃபண்ட் ஹவுசஸ் வந்து வாங்கியிருக்கிறதுனால இன்றைக்கி வந்து இந்த ரேலி நடந்திருக்கு. மேஜராக நிஃப்டி 50ல் இருக்கக்கூடிய அந்த பிக் பிளேயர்ஸ் வந்து இன்றைக்கி நல்ல ஒரு மூமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு டெக்னிக்கல் ரீபவுண்டாக கூட வச்சுக்கலாம். ஃபண்டமெண்டலாக இது தானா அப்படிங்கிறது வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா செக்டார் ரொட்டேஷன் வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி போகுது. முந்தா நேற்று வந்து ஃபார்மா இருந்தது, நேற்று வந்து ரியாலிட்டி இருந்தது, இன்றைக்கி வந்து ஐடி பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. ஸோ வந்து கன்சிஸ்டண்ட்டான ஒரு செக்டார் வந்து பர்ஃபார்ம் பண்ணுதுங்கிற மாதிரி இல்லாமல் ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று ஒன்று பர்ஃபார்ம் பண்ணுது. டாப் கெய்னர்ஸ், வால்யூம் ஸ்பைக் எது பார்த்தாலுமே உங்களுக்கு வந்துட்டு ஒரு மிக்சட் பேக்காக தான் எல்லா செக்டார்லேயும் மிக்ஸ் பண்ணி தான் வந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் இது ஒரு நாள் மூவ் ஆகிறத வச்சு புல்லிஷா பேரிஷான்னு நம்ம எடுத்துக்க முடியாது. நம்ம இதை கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் வாட்ச் பண்ணணும். நிஃப்டி சப்போர்ட்டு புட்கால் ரேஷியோ நல்லா பாசிட்டிவாக இருக்குது. சப்போர்ட் நம்ம ஆல்ரெடி பேசுகிற மாதிரி 24,000 கீழே உடைக்கிற வரைக்கும் நம்ம இந்த நியூட்ரல் அல்லது புல்லிஷ் சான்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி சொன்ன இந்த ஸ்டாக்ஸை வந்து வாட்ச் லிஸ்ட்டில் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. நாளைக்கு மார்க்கெட் என்ன டைரெக்ஷன் போகுது, நாளைக்கும் இந்த செக்டார்ஸ் வந்து புல்லிஷாக இருக்கா பேரிஷாக இருக்கா, இது எல்லாமே உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வரணும். நாளைக்கு மார்க்கெட் புல்லிஷாக இருக்கணும், இந்த செக்டாரும் புல்லிஷாக இருக்கணும், இந்த ஸ்டாக்கும் புல்லிஷாக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் அதில் என்டர் பண்ணணும். அதே மாதிரி நாளைக்கு மார்க்கெட் பேரிஷாக இருந்தால் இந்த செக்டாரும் பேரிஷாக இருந்து இந்த ஸ்டாக்கும் பேரிஷாக தான் நீங்கள் என்டர் பண்ணணும். மற்றபடி இந்த கான்ஃப்ளூயன்ஸ் மூணுமே உங்களுக்கு ஒரே நேர்கோட்டில் இல்லை அப்படின்னா அன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் எப்படி ட்ரேட் நடக்குதோ அதை பொறுத்து தான் நீங்கள் அன்னைக்கு டாப் கெய்னர் லூசரை பொறுத்து தான் பண்ணணும். ஏன்னா இந்த 3 நாளே பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு நாளைக்கு ஒரு செக்டார் இருக்குது. ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மா இருந்தது, ஒரு நாள் வந்து ரியாலிட்டி இருந்தது, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஐடி இருக்குது. ஸோ அப்போ அன்னன்னைக்கு என்னங்கிறது தான். இன்றைக்கி ஐடி வாட்ச் லிஸ்ட் எடுத்து வச்சுட்டு நாளைக்கு வேறு செக்டார் பர்ஃபார்ம் பண்ணுதுன்னா இதில் போய் நம்ம என்ட்ரு ஆகி யூஸ் கிடையாது. இது வந்து ஒரு ஓவரால் மார்க்கெட் வியூவை நமக்கு கொடுக்குது. ஃபர்தராக ஸ்டாக் ஃபோக்கஸாக இன்ட்ராடேக்கு போகிறதுக்கு நீங்கள் வந்து அன்னைக்கோட மூமெண்ட்டை தான் பார்க்கணும். இது எதுக்கு யூஸ் ஆகும்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐடி செக்டாரில் நீங்கள் ஒரு கம்பெனி வாங்கணும்னா மார்க்கெட் ரீபவுண்ட் ஆகும்போது எந்த கம்பெனிஸ்லாம் ஃபஸ்ட்டு மூவ் ஆச்சுங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? அப்போ இதிலெல்லாம் வந்துட்டு எனர்ஜி இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த ஸ்டாக்ஸை வந்து நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுட்டு ஒரு ஸ்விங் ட்ரேடுக்கோ லாங் டேர்முக்கோ நம்ம பை பண்ணதுக்கு யூஸ் பண்ணிக்கலாமே ஒழிய அன்னன்னைக்கு இன்ட்ராடேக்கு அன்னன்னைக்கு என்ன மார்க்கெட் பண்ணுதோ அதுக்கான ரியாக்ஷன் தான் நம்ம பண்ணணும். ஓகேங்களா? நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் வந்து நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டுருவோம், அதில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் வந்து நான் எப்பயும் போல் வீடியோவாக போட்டுருவேன். வீக்கெண்டில் நம்ம வீடியோஸ் வந்து போடுறதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். அது கம்மிங் வீக்கில் இல்லை அடுத்த வீக்கில் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். அதில் உங்களுக்கு நிறைய வேல்யூபுளான இன்சைட்ஸ் வரும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்டிங் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நம்மளோட சேனல் லிங்க்கை வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. உங்களோட ஸ்டாக் மார்க்கெட் ஜேர்னின்னு வரும்போது ஸ்பெகுலேஷனை விட ரிசர்ச் பேஸ்டாக இருக்கிறவங்கள நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். நாம் செபி ரெஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட் வேல்யூ இன்வெஸ்டிங் அண்ட் மொமெண்டம் இன்வெஸ்டிங் ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணி ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்டிங் பண்ணணும் அப்படின்னாலும் நம்மளோட சர்வீசஸ் பற்றின ஃப்ரீ கன்சல்டேஷன் அண்ட் டெமோ வேணும்னாலும் 9944759616 இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அவங்களுக்கு கொடுப்பாங்க. நினைப்பது முடியும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.